கற்றமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு வியாபாரி ஆண்டவரிடத்திலே அதிக பக்தி உள்ளவனாய் இருந்தார். ஒழுங்காக திருச்சபைக்கு வருவது, காணிக்கை கொடுப்பது, தேவாலய கூட்டங்களிலே கலந்து கொள்வது என்று அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருந்து வந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அவருடைய ஆஸ்தியை பெருக பண்ணினார். எனவே அவருடைய வியாபாரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிக லாபம் கிடைக்க ஆரம்பித்து அவர் பெரிய வியாபாரி ஆனார். வியாபாரம் பெரிதாகிக் கொண்டே போகும்போது அவருடைய வேலையும் அதிகரித்து கொண்டே போனது. எனவே ஞாயிற்றுக்கிழமையிலும் அவர் வேலை செய்ய தீர்மானித்து ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை பக்கமே வருவதில்லை, தன்னுடைய வேலையிலேயே மூழ்கி இருந்தார். காலப்போக்கிலே கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போய்விட்டார். தேவாலயத்தை குறித்த நினைவு இல்லை, காலையிலிருந்து வேலை என்றே இருந்து விட்டார். ஒரு சமயத்தில் அவர் தன்னுடைய வாகனத்திலே மலைச்சரிவிலே சென்று கொண்டிருக்கும் போது விபத்து ஏற்பட்டு அவர் முகங்குப்புற விழுந்து விட்டார். முன் பற்கள் 4 உடைந்து விட்டது. ஆனாலும் உயிர் பிழைத்து அவர் சிகிச்சை மேற்கொண்டு சுகமான உடனே 4 பற்கள் போனால் என்ன, அதற்கு தங்கத்திலே பற்களை கட்டுவேன் என்று தங்க பற்களை கட்டினார். அவர் சிரிக்கும் போதெல்லாம் அந்த தங்க பற்கள் வெளியே தெரியும். அநேகர் அருமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். சிலர் அதை நோட்டமிட்டுக் கொண்டே இருந்தார்கள். பற்களிலே தங்கம் வைத்திருந்தான் என்றால் வீட்டிலே எவ்வளவு தங்கம் வைத்திருப்பான், ஏற்ற சமயம் வரட்டும் என்று காத்திருந்து இவர் குடும்பத்தோடு வெளியூர் போயிருக்கும் போது இவருடைய வீட்டை கொள்ளையடித்து விட்டார்கள். இவருக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவர் பறிகொடுத்தார். வீட்டுக்கு வந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அப்பொழுது இவர் உணர்ந்து கொண்டார், இவை எல்லாவற்றையும் கொடுத்தவரை நாம் விட்டுவிட்டு ஐஸ்வர்யத்தின் மீது நாட்டமுள்ளவர்களாய் இருந்து விட்டோமே, இனி அப்படி இருக்கக்கூடாது என்று தீர்மானித்து மீண்டும் தன்னுடைய சிறிய வியாபாரத்தை துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தார். தேவாலயத்துக்கு ஒழுங்காய் வந்தார், காணிக்கை கொடுத்தார், பக்தி செய்தார், ஆலய கூட்டங்களிலே கலந்து கொண்டார். பாடம் கற்பிக்கும்படிக்கு, உயர்வையும் தாழ்வையும் அவர் அறிந்திருக்கும்படிக்கு கர்த்தர் அவருக்கு கற்பித்திருக்கிறார் என்று அநேகர் சொன்னார்கள். அதைத்தான் சாலமோன் ஞானி ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். நான் ஏழையாகவும் இருக்கக்கூடாது, பணக்காரனாகவும் இருக்கக்கூடாது, அடிப்படை தேவைகளை எனக்கு பூர்த்தி செய்து என்னை காத்துக்கொள்ளும், அது போதும். ஏனென்றால் ஐஸ்வர்யவானாக மாறும்போது அநேக நிர்பந்தங்கள் இருக்கின்றன. ஒன்றுமில்லாத ஏழையாய் இருக்கும் போது நான் கர்த்தரை மறுதளிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ரெண்டையும் எனக்கு தராமல் உடைய சமூகத்திலே காத்துக்கொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணுகின்றார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் உடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது நமக்கு போதும் என்று இருக்க கிடவும், ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்பதே விரும்புகள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற எதுவும் நமக்கு அவசியமில்லை. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருப்போம், அவருடைய நித்தியத்துக்கு நேராக வழிநடப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.